எப்படி நீங்கள் நிறைய மாட்டி இருக்கிறீங்களா? சொல்லுங்கள் பாலாஜி. இல்லை, அது எப்படி மேனேஜ் பண்ண தெரிஞ்ச போகிறோம். என்னோட சினிமா தொடங்கிறது கே பாலச்சந்தரோட. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறதே தொடங்கிறது பாலச்சந்தர் சாரோட. கேட்பரி டெய்ரி மில்க் சில்க் வழங்கும் புது யுகத்தின் லவ் பீட்ஸ் பவர்ட் பை ஃபாக். திவ்யா ஒன்று கவனிச்சிங்களா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, பொறுங்க, அப்படிதான் ஆரம்பிப்பேன் சரியா? அதாவது இப்போ இருக்கிற பசங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. என்னது? ஒரே ஒரு வார்த்தை தான், ராஜா. சரியா? அவரோட அந்த பாட்டு, அந்த ஒரு எரா அப்படின்ற இடத்துக்கு போனோன்னா, ஏன் முடிஞ்சா இப்போ டைம் மிஷின்லாம் கண்டுபிடிச்சி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி டைம் கிடச்சா நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா? டெஃபினட்டா. ஒருத்தர் ஒரு நோனிக்கு பாஸ்கி தெரியுமா உங்களுக்கு? பாஸ்கி, ஓகே. அவர் சொன்னார் ஒரு வாட்டி ஒரு ஷோவில் இந்த மாதிரி தான் மேடையில் இருந்து சொன்னார் ராஜா சாரை பற்றி. உலகத்துலேயே வந்து அவ்வளோ இடங்களையும் வந்து கரண்ட் போச்சுன்னா சுத்தமாக ஜெனரேட்டர்லாம் ஒன்றும் இல்லை, ஒருத்தரால தான் மியூசிக் போட முடியும், அதுதான் இளையராஜா சார். ஸோ he is like the legend of all times. 80s சொன்னாலே எதுக்கு மியூசிக்கல் ஈரான்னு சொல்லலாம். ஸோ அந்த ஈரால வந்து சில பாடல்கள் கேட்காம எப்படிங்க? அடுத்ததாக காட்டிலும் திவ்யா, பட் அந்த காதலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 100%ங்களா? இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபேஸ்புக்கில் நம்பரு, இப்போ வாட்ஸ்அப்னு ஒரு இது வேறு இருக்குது. ஹே யூ ஹேவ் வாட்ஸ்அப் அப்படின்னா நம்பர் குடுறி அப்படின்ற மாதிரியான ஒரு கோட் வேர்ட். ஸோ அந்த காலத்தில் எப்படின்னா வெக்கப்பட்டாலே இப்படி கை வச்சுக்குவாங்க, அப்படி ஒரு கண் இறங்கும் ஒரு கண் இதாகும். அதுக்கப்புறம் காதலில் கிஸ் அப்படின்னாலே நடுவில் ஒரு பூ வந்துடும் பார்த்துருக்கேன், சக்கு 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 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொடூரமான காதலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு புலியோட ஃபோட்டோ காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் காதலை வந்து அப்படி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ காதல் அந்த 80s இருக்கிற அந்த பாடல்கள் அது கூட அப்படியே நம்ம மிதக்க போகிறோம். அதுக்காக ஒரு மேஜிக்கல் மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அகேன் டூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், வெரி 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 ரினவுண்ட் சிங்கர்ஸ், இன்னைக்கு வந்து நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க, ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் த ஹேண்ட்சம் அலாப் ராஜு அண்ட் த பியூட்டிஃபுல் அனிதா. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டே, சொன்ன கதை புரியவில்லை. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டே, சொன்ன கதை புரியவில்லை. அதிலுண்டாகும் ராகம் புரியாதோ என் எண்ணம்.
சிறகை பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை நினைவோ ஒரு பறவை Cadbury Dairy Milk Silk வழங்கும் புது யுகம் லவ் பீட்ஸ் பவர்ட் பை ஃபாக் இந்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த மேடைக்கு இன்னொரு லவ் கப்பிள் இன்னொரு அழகான கப்பிள் தான் மேடைக்கு அழைக்க போகிறேன். அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா I think he sung a lot of lovely melodies. ஏன்னா நானும் கொடுத்து வச்சிருக்கேன் அவங்க கூட ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்கேன். So put your hands together and let's welcome the very dashing MK Balaji and his wife Priyanka on stage. You've got a very handsome husband as well. I think Thank you. அவங்க கிட்ட தான் actually first கேள்வி. I should ask you. முதல்ல நீங்க வந்து அவங்கள பார்த்தப்போ did you ask him to sing? Like did you tell him I've seen you on TV? அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா இல்ல? Actually ரொம்ப நாள் முன்னாடியே அவரை தெரியும் எனக்கு. Okay. It's quite some time back. அப்போ வந்து I think he was like into getting into music. Very initial stage. Oh, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி அப்போ. Yeah, quite long. 80s காதல் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரி, காதல் நம்ம நிறைய படங்களில் பார்த்து வந்திருக்கிறோம், நிறைய வித்தியாசமான காதலையும் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். கதை இருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ஒரு காதல் இருக்கும். பின்னாடி மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ராஜா சாரோட ஏரா அப்படின்னு சொல்லும், அவரோட பாடல்கள் இப்போவும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த டைமில் வந்து ஒரு பீக் காதல் அப்படின்னானே ராஜா சார். ஸோ எந்த பாட்டு வந்து உங்களுக்கு 80s ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவீங்க? பனிவிழும் மலர்வனமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மௌனராகமில் இருக்கிற எல்லா பாடல்களும் சரி, அக்னி நட்சத்திரம். ஸோ ஓகே, நீங்கள் பேசிட்டீங்க, பட் எங்களுக்காக ராஜா சாரோட பாட்டு 2 வரிகள் பாடலாமா? சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் ஏஹே இளமையின் கனவுகள் விழியோரம் துளிவிடும் கைகள் இடைதலில் எளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனிவிடும் மலவனம். ஓகே, ராஜா சார் பாட்டு பாடி யாரா பாடுனா கிளாசிக் ஹிட்னு சொன்னாலே சில பாடல்கள் வந்து லைக் ஒரு முதிரை. and this is one of those songs. பிரியங்கா நீங்க பாடுவீங்களா? No. ஆடுவீங்களா? பாடுறவங்க பல்ல பாப்பாங்க, பாடுறத கேட்பாங்க, ஆனா ரசிச்சு நின்றுந்தாங்க. so I think she's a great ardent fan of music. இல்லையா? she's a big fan of me. கேட்கணும் இல்ல, somebody should be an admirer of his music, so I'm one of them. wow, nice. ஒரு Cadbury Dairy Milk Silk contest நடந்துட்டு இருக்கு. so அதோட winners நம்ம announce பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு, and we'd like you to announce a few of our winners. Mr. Divakar and Parimala. Cadbury Dairy Milk Silk contestல அடுத்ததாக யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். Prabhakaran and Kanimozhi. Okay, you all are the winners. Congratulations. And இப்போ புதுயுகம் சார்பாக உங்களுக்கு ஒரு memento. Cadbury Dairy Milk Silk வழங்கும் புது யுகத்தின் லவ் பீட்ஸ் பவர்ட் பை ஃபாக். அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்னு சொல்லணும் தமிழ் சினிமாவில். அதாவது 90s அப்படின்றது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின்ஸ்லாம் பாஸ்போர்ட் எடுத்த வருஷங்க 90s. ஏங்க, அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய்க்கால் வரப்பு பக்கம் வந்து காதல் அப்படின்றதெல்லாம் நடந்துச்சு. 90s பக்கம் தான் கொஞ்சம் ஃபாரின் லொக்கேஷன்லாம் நம்ம போக ஆரம்பித்தோம். நிறையா வித்தியாசமான விஷயங்கள். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லணும்னா பம்பரம் விடுறது.
பம்பரை நம்ம தலையில் கூட விடல, தெரியும் உங்களுக்கு சரியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்த வருஷம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கீங்க நீங்கள். என்னங்க எதையுமே நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்கிறீங்க, மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் நடந்த வருஷம் 90s அப்படின்றத நம்ம சொல்லலாம். சுவிட்சர்லாந்து சொல்லலாமே. சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, யூஎஸ்ன்னு சொல்லி நிறைய வெளிநாட்டுக்கு போயிட்டு பாட்டெலாம் ஷூட் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஸ்டைலும் மாறிச்சு, காதலும் மாறிச்சு. We have ஏற்கனவே நாங்கள் இன்னைக்கு we're talking about love through the ages. ஒரு பயணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். 80s, 90s, 2000s of course, and இந்த ஒரு பீரியட். ஸோ 80s வந்த காதலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு காதல்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் வந்த சில பாடல்கள் தான் அடுத்து நீங்கள் கேட்க போகிறீங்க. அண்ட் ஃப்ரம் த வெரி 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 மெலிஃப்ளூயஸ் வாய்ஸ்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த திரையுலகிலே இசை உலகத்திலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ். Put your hands together for Haricharan once more on stage.
பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே தேவ குயில்கள் பாடி வரும் கோடி மலர்கள் பாடி வருமே தேவ குயில்கள் உன்னாடை ஹே மிதக்கின்ற பாலாடை உன் காலை ஹே குளிப்பாட்டும் நீரோடை வெயிலாலும் சுடுமென தேகம் கெடுமென ஜன்னல் திரையிடும் மேகம் இரு காதல் விடிகளில் வீசும் மொழிகளில் பிறையும் பௌர்ணமி ஆகும் சந்தோஷம் உன்னோடு கை வீசும் என் நாடும் நீதானே எந்தன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாடும் சொந்தம் என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம் Thank you so much. 90s சொல்லும்போது ஐ திங்க் மேக்ஸிமம் அண்ட் பியூட்டிஃபுல் ஒரு ஷிஃப்ட் ஆஃப் லவ் ஸ்டோரிஸ். ஐ திங்க் வயலன்ஸில் கூட ஒரு லவ் ஸ்டோரி, அதாவது ரோஜா, பாம்பே, ஜென்டில்மேன், இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் இருந்தது. அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கிற ஒரு கப்பலை தான் நம்ம வந்து அடுத்தது கூப்பிட போகிறோம் மேடைக்கு. எப்படி இவங்க எப்படி இவங்களுக்குள்ள காதல் வந்துச்சே அப்படின்றது ஒரு கொஸ்டின். டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின். ஏன்னா நான் வந்து பார்த்ததுலேயே வந்து ஒரு ஆக்டர் இன்னொரு ஆக்டரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கர் இன்னொரு சிங்கரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆக்டரும் ஒரு சிங்கரும் சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு ஜோடி. ஓகே, யார் அவங்க? Let's welcome actress Sangeeta and singer Krish on stage. Krish, ரொம்ப ஏன் நீங்க இவ்வளோ டென்ஷன்ல இருக்கீங்களா இல்ல என்ன கேள்வி கேட்க போறாங்க? இல்ல, ஒய்ஃப் கூட இருந்தாலும் எல்லா ஆண்களுக்கும் ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி எதுவும் இருக்கா கிறிஸ்? கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறீங்க நீங்க. இல்ல, உங்களுக்கு ஆறதெல்லாம் மற்றவங்களுக்கு ஆகும்னு நினைக்காதீங்க. ஓகே, இது என் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா அவங்க தான். ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ரீ பண்ற ஆள். இல்ல, இதுக்கு தான் நாங்க இப்படி ஒரு டயலாக் போட்டோம். இல்லாட்டி இப்படி நடந்துருக்குமா? தேங்க் யூ ஸோ மச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100% உங்களோட திஸ் இஸ் அ ரேர் காம்பினேஷன் டு see. நீங்க நடிக்கிறது பார்த்து நீங்க லவ் பண்ணீங்களா இல்ல அவர் வந்து பாடி பார்த்து நீங்க லவ் பண்ணீங்களா? ஒன்றும் இல்லை, இது ஸ்டார்டட் ஆஃப் வித் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில். நான் அந்த இயர் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்ட் வாங்கினேன். அதை கொடுக்கறதுக்காக இவங்களும் நடிகர் ஜீவாவும் வந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் சங்கீதா இன் பர்சன். அதுக்கு முன்னால் தான் டிவியில் பார்த்துருக்கேன், நான் தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். எனக்கு ரிமெம்பர் பிதாமகன் ரிலீஸிங் இன் நியூ ஜெர்சியில் ஒரு தேட்டரில் போய் பார்த்தோம். நாக்கில் சனின்னு வாங்க பா செம்ம கட்டப்பாது அப்படின்னு நான் ஐ டோன்ட் நோ. ஒரு ஆஃப்டர் பார்ட்டியில் மீட் ஸோ பேசும்போது அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னை துரத்தி லவ் பண்ணாங்க, என்னை ப்ரப்போஸ். நிஜமாவா? இது அது சங்கீதா கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வந்து சில நேரம் போய் சொல்லுவீங்க. சங்கீதா நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் துரத்துனீங்களா அவங்க துரத்துனாங்களா? நான் தான். வாவ், சரி. அப்போ நான் எப்போ பார்த்தாலும் போய் ஒரு ட்விஸ்ட் மேல ஒரு ட்விஸ்ட். என்னது? இல்லை, நான் பொய் சொல்கிறேன்னே நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மை தாங்க. இல்லை, அதான் உண்மைதான். துரத்திட்டு தானே இருக்கிறாங்க எல்லா விஷயத்தில். என்ன கிறிஸ், ஏதாவது சேட்டை பண்ணாலும் சரி ஏய் அப்படின்னு சொல்லி துரத்துறது. இல்லை, இது ஐரணி என்னன்னா, எனக்கு வந்து அப்போ அம்மா வந்து மும்முரமாக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அம்மா வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஓனர், ரியல் எஸ்டேட் டைகூன்ஸ், இந்த மாதிரியே அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு எல்லாருமே வேண்டாம் இல்லைன்னா வந்து அமெரிக்காவில் மாப்பிள்ளை, லண்டனில் மாப்பிள்ளை இப்படின்னு சொல்லி, இல்லை நான் இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நான் பிறந்தேன், இங்கே தான் நான் வாழணும், எதுக்கு பயந்து நடிகைகள்லாம் ஓடி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும். ஐ மீன் we are proud to be an actor and I want to be in my town settled with children and everyone here அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ it happened that we went to this award function. அப்போது கிறிஷ் வந்து மேடையில் ஏறி பாடினாங்க. ரொம்ப பவ்யமாக வேற பேசி ஏமாற்றிட்டாரு. ஸோ நான் அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, இந்த பக்கம் சிம்ரன் இருந்தாங்க. சிம்ரன் வந்து என்கிட்ட வந்து who is this guy யார் அப்படின்னு கேட்டாங்க. I said I don't know, some singer I think அப்படின்னு. உடனே இந்த பக்கம் வந்து he started talking and பாடி முடித்தோடனே எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா இந்த மாதிரி அதாவது பையனை பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே சனி தான் நினைக்கிறேன். கிறிஷ், நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க சரியா? ஒரு பாட்டிலே பாடியே நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் எந்த பாட்டு பாடி ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க? கீதம் சங்கீதம்
இவள் பெயர்தானே என் தேசிய கீதம். அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்படி தான் கவுக்கணும். ஸோ யூ நோ தட் கேட்பரி டெரி மில்க் சில்க் கான்டெஸ்ட் நடந்தது அண்ட் அதுக்கான சில வின்னர்ஸ் லிஸ்ட் எங்கள் கையில் இருக்குது. ஸோ வில் டெஃபினெட்லி கிவ் யூ a few of our winners list. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். It goes to Satish Kumar and Sindhu. கேட்பரி டெய்ரி மில்க் சில்க் கான்டெஸ்ட்ல அடுத்ததாக யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். Albin Joseph and Anita Rexy. Congratulations to the both of you and we definitely like to give you a memento. கேட்பரி டெய்ரி மில்க் சில்க் வழங்கும் புது யுகத்தின் லவ் பீட்ஸ் பவர்ட் பை ஃபாக். அடுத்ததாக ஐ திங்க் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நேரம்னு சொல்லலாம். ஆமாம், ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்னு சொல்லணும். ஏன்னா அடுத்ததாக ஒரு எமோஷ்னலான ஏவி ஒன்று பார்க்க போகிறோம். அண்ட் இவரை நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லணும் இல்லை? கண்டிப்பாக. அதாவது இவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை அவர் உருவாக்கி அதில் ஒரு சாதனை செய்கிறதுன்றது சாதாரணமான விஷயம். ஆனால் மற்ற யாருனாலையும் அந்த சாதனையை வந்து முறியடிக்காத மாதிரி ஒரு சாதனை செய்கிறதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய சிகரம் ஒரே ஒருத்தர் தான். அண்ட் சொல்லும்போது எல்லாருமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது ஒன் அண்ட் ஒன்லி கேபி சார், கே பாலச்சந்தர் சார். அவர் நம்ம கூட இல்லைன்னாலும் கண்டிப்பாக அவரோட படைப்புகள் என்றைக்குமே நம்ம கூட இருக்கும், அவரோட படங்கள் என்றைக்குமே பேசப்படும். அண்ட் அவரை பற்றி ஒரு சின்ன ஏவி. மனிதர்கள் பிறக்கிறார்கள், கலைஞர்கள் உருவாகிறார்கள், பிரம்மாக்கள் அவதரிக்கிறார்கள். திரையில் தோன்றிய கலைஞர்கள் மட்டும் கைத்தட்டல் வாங்கிய காலத்தில் திரைக்கு பின்னால் நின்று கைத்தட்டல் வாங்கிய முதல் பிரதிநிதி திரு கே பாலச்சந்தர் அவர்கள். இவர் மீறிய இலக்கணம் எல்லாம் தமிழ் சினிமாவிற்கு புது புது அர்த்தங்கள். இவர் உருவாக்கிய இலக்கணம் எல்லாம் தமிழ் சினிமாவிற்கு புதிய அரங்கேற்றங்கள். திரை உலகில் உச்சம் தொட்ட நட்சத்திரங்களை உருவாக்கிய உன்னத கலைஞன். 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை இயக்குவது என்பது சுலபமாகாது. காலம் இவரை நம்மிடமிருந்து பிரித்தாலும் இவரது படைப்புகள் காலம் முழுவதும் அவதரித்துக் கொண்டுதான் இருக்கும். புன்னகை மன்னன் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு புதுயுகம் இந்த தொகுப்பை சமர்ப்பித்து உன்னதமான கலைஞனுக்கு தலை வணங்குகிறது. தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே போனாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச சில படங்கள் வந்து கேபி சாரோட படங்கள். அண்ட் ஒரு தமிழ் படங்கள்னு மட்டும் இல்லை, திரை உலகிலேயே வந்து ஒரு முதிரைன்னு சொன்னால் இவர் தான் ஐ திங்க். அண்ட் இன்றைக்கி அவங்களோட கடைசி நேரம் வரைக்கும் கூடவே இருந்து ஐ திங்க் ஒரு மகனாக ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு. அவருக்கு வந்து இவர்னா அப்பா. ஏன்னா எல்லாமே இவங்க கிட்டேருந்து தான் கற்றுருக்காங்க. கேபி சாரோட ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு இயக்குனர், பல படங்கள் நமக்கு தந்த ஒரு ரொம்பவே பிரபலமான ஒரு இயக்குனர் தான் அடுத்தது மேடைக்கு வர போகிறாங்க. இந்த நேரத்தில் ரியலி ரிக்வெஸ்ட் திரு வசந்த் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஏவி இல்லை சார்? அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிருக்கும். அண்ட் அவர் கூட இருந்திருக்கிறீங்க அந்த அவரோட இறுதி நேரம் வரைக்கும். சொல்லுங்கள் கேபி சார், உங்களுக்கு எப்படி? என்னோடய சினிமா தொடங்கிறது கே பாலச்சந்தரோட. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறதே தொடங்கிறது பாலச்சந்தர் சாரோட, முடியறதும் அவரோட தான். கேபி சார் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட். என்ன சொல்கிறது, தனியாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்னோடய முதல் படத்தில் அவருக்கு நான் வந்து ஒரு சமர்ப்பணம் போட்டிருந்தேன். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அந்த சமர்ப்பணத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, இது மட்டுமல்ல, இனி வரும் என் எல்லா படைப்புகளும் கே பாலச்சந்தருக்கு சமர்ப்பணம். அவ்வளோதான். கேவி சாரோட
காதல் படங்கள் இப்போ இருக்கிற படங்களுக்கும் அப்போ அந்த ஒரு ஈரால வந்த படங்களுக்கும் வித்தியாசம்? காதல்ங்கிறது வந்து ரொம்ப கண்ணியமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். ஸோ வேறு எத்தனையோ விதங்களில் வந்து அவருக்கு இன்னும் அந்த தொடாத காதல் மேலே ரொம்ப ஒரு விருப்பம் உண்டு. ஸோ அதனால அந்த மாதிரியான காதல் படங்கள் அவர் நிறைய படங்களை சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து வறுமை நிறம் சிகப்பு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம். கமலஹாசன் ஸ்ரீதேவிக்கு நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அதை அவர் காமிச்சிருந்த விதம், அது வந்து அதுவும் மரோ சரித்திராவையும் டெஃபினட்டாக ரொம்ப முக்கியமான படங்களாக நான் பார்க்குறேன் அவர் எடுத்த காதல் படங்களில். அவங்களோட பயணத்துலேயே வந்து ஐ திங்க் நீங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்ப 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 நீங்கள் வந்து விரும்பி அவங்கள மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ட்ரேட், ஒரு குவாலிட்டி என்ன? அண்ட் பியூட்டிஃபுல் ஒரு விஷயம் எனக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக ஹியூமரஸாக சொன்னார். ஒரு தப்பை ஒரு வாட்டி செய்டா அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அதே தப்பை செஞ்சேன்னா நீ கற்றுக்கலன்னு அர்த்தம் இல்லை. நீ புதுசாக தப்பு பண்ணு பரவாயில்ல, பட் அதே தப்பை திருப்பி செய்யாத, தென் யூ ஆர் நாட் லேர்னிங் தட் அப்படின்னார். அவரை நான் பற்றி ஒரு கட்டுரை எழுதும்போது கூட சொன்னேன். அவர் ஒரு இயக்குனர் சிகரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு வச்சுருந்தேன்னா, மனிதராகவும் சிகரம் தொட்டவர். என்னை பொறுத்த வரைக்கும் சச் அ ஹியூமன் பீயிங், ஆசம் ஹியூமன் பீயிங். இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் அவரை சுற்றி க்ளோஸாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கும் தனித்தனியாக அவர் எங்கேயோ ஒரு அன்பை கம்யூனிகேட் பண்ணியிருக்கார். எனக்கே ஆக்சுவலாக இவ்வளோ பேருக்கு அவரை பிடிக்கிறதே எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் ரொம்ப சுவாரஸ்யமான சில இன்சிடென்ட்ஸ், சில அனுபவங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்காக எங்கள் சார்பாக ஒரு மொமெண்டோ ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் வி ஹேவ் த மொமெண்டோ ஆன் ஸ்டேஜ்? எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணதுக்காக வசந்த் சார் மறுபடியும் உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்மளை எல்லாருமே மெய்சில் இருக்க வச்ச பாடல்கள். ஸோ அடுத்தது அதுதான் பார்க்க போகிறோம். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் த நெக்ஸ்ட் மெட்லி ட்ரிபியூட் டு த ஒன் அண்ட் ஒன்லி கே பாலச்சந்தர் சார். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள். இப்போ தான் ரீசெண்டாக அவரோட இன்னொரு படம் பார்த்தேன், 100க்கு 100ங்கிற படம். அது 1970s வந்த படம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்ட் ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், அந்த தாட் ப்ராசஸ்லாம் வந்து ரியலி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் ட்ரிபியூட் ஃபார் தட் கிரேட் மேன். திறந்து பார்க்க நேரமில்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரமில்லடி ராஜாத்தி. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரமில்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரமில்லடி ராஜாத்தி. ஓகே, சந்தங்கள் நீயானா, சங்கீதம் நானாவே. சந்தங்கள் நீயானா, சங்கீதம் நானாவே. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரமில்லடி ராஜாத்தே. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரமில்லடி ராஜாத்தே. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து
ஏக்கம் தந்தது யார்? தமிழோ அமுதோ கவியோ? சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட கலந்திருப்பது எப்போது? லா 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 லா. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதான், அதனால் சத்தம் வருதான். அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ? தண்ணீரை மறந்த பெண்மை அதை தாங்காதோ? உதட்டில் துடிக்கும் வார்த்தை அது உணர்ந்து போனதோ? உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ? மங்கைவள் வாய்த்திருந்தால் மல்லிகை பூவாசம், ஓடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்தே பேசும். யார் இவர்கள்? இரு பூங்குடிகள், இளம் காதல் மான்கள். என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா? அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியா? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? Thank you so much, Haricharan. Cadbury Dairy Milk Silk வழங்கும் புது யுகத்தின் லவ் பீட்ஸ் பவர்ட் பை ஃபாக். 80s 90s அதுக்கப்புறம் இப்போ நம்ம 2000க்குள்ளே நம்ம அப்படியே ஸ்டெப் இன் பண்ணுறோம். விஞ்ஞானம் வளர்ந்ததை காட்டிலையும் இப்போ காதல் வந்து விஸ்வரூபம் எடுத்த ஒரு வருஷம் 2000. சரியா? எங்கே லவ் பண்ணாங்க தெரியுமா? பப் காதல் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாச்சு. பப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இப்படி டிச்சிக் 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 மியூசிக் அப்படின்ற விஷயம்லாம்
காதலிக்கிற நிறைய பேருக்கு, அதுவும் அந்த ஃபோனில் நிறைய பேரோட ஹலோ டியூனாகவே இந்த முன்பேவா பாட்டு இருந்துச்சு. லவ் பண்ணுற எல்லாருமே பார்க்கணுமே, ஜில்லுன்னு ஒரு காதல் சூர்யா மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் பெண்களுக்கு. அதே மாதிரி பசங்களுக்கும் இப்படி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த விதத்தில் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாத்தையும் கப்புள்ஸாக கூப்பிட்டு இவரை மட்டும் தனியாக கூப்பிட்டா இப்படி, பேர் வேற கிருஷ்ணான்னு வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால இவர் கூடயே நெடுஞ்சாலை Put your hands together for Shweta on stage. Krishna sir. Happy Valentine's Day. Yes sir, wish you the very same. உங்களோட வாழ்க்கையில் லவ்வுக்கான முக்கியத்துவம் என்ன? லவ் இல்லைன்னா எதுவுமே இல்லை, லைஃபே இல்லையே. வாழ்க்கையிலங்கிறீங்களா காதல் இல்லாம? ஜில்லுன்னு ஒரு காதல் படம் நாங்கள் பார்க்குறப்போ இவர் ஹெவியாக ஏதோ ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஏதோ ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு இருக்குது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். அவ்வளோ ஒரு அற்புதமான காதல் படைப்பு அது ஆக்சுவலாக ஜில்லுன்னு ஒரு காதல். ஸோ அது எப்படி உருவாச்சு? பர்சனல் லைஃப் எது இருக்கா உள்ள? நிறைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமாவா? அதுக்கப்புறம் இன்ஸ்பயர்ட் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு இந்த படமே வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கா? அது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட இன்ஸ்பிரேஷன் தான் அந்த ஃபிலிமே. ஜில்லுன்னு ஒரு காதல் டைட்டில் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் அதை பேசிகிட்டே இருப்பாங்க. பட் ஐ டுக் திஸ் டைட்டில் ஃப்ரம் கன்னத்தில் முத்தமிட்டால் சாங் தான், நெஞ்சில் ஜில் ஜில், அந்த தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த டைட்டில் வைக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் Shweta, tell us, what do you think love is? உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் how important is it? லவ் 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 இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லைங்கிறீங்களா? ஹார்ட் பீட்டே இல்லைங்கிறீங்களா? இப்படி ஒரு லவ் பண்ணணும், இது வரைக்கும் சினிமா பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லவ் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா என்னைக்காச்சும்? நிறையவே. ஓகே, அதில் ஒரு இன்ஸ்டன்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக ஜில்லுன்னு ஒரு காதல் படம் ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த ஐஸ்வர்யா அந்த ஒரு கேரக்டர், அந்த லவ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் வினை தாண்டி வருவாயா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டது அதான் நினைக்கிறேன். ஐ குட் ஹியர் ஒன்லி தட். ஓகே, கேட்டது அதானே? அதேதான் நீங்கள் கேட்டது, நாங்கள் கேட்டது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. Anyway, thank you very very much. டெஃபினட்டாக கான்டெஸ்ட், ஒரு கேட்பரி டேரி மில்க் சில்க் கான்டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அதோட வின்னர்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அண்ட் we'd like you to announce a few of our winners. வினோத் and லில்லி ரோஸ். And அடுத்த கப்பல் மிஸ்டர் துரை and லோகித லக்ஷ்மியா. And then next one is Mr. Praveen and Leelavati. Thank you so very much. We'd like to give you all a memento on behalf of Pudu Yugam. கேட்பரி டேரி மில்க் சில்க் வழங்கும் புது யுகத்தின் லவ் பீட்ஸ் பவர்ட் பை ஃபாக். அடுத்ததாக ஐ திங்க் என்னோட ஃபேவரட் ஏரியா. ஏன்னா என்னோட ஹீரோ வாழ்க்கையிலேயே வந்து ஒரே ஒரு ஹீரோ தான். ஓகே, இஸ் த ஒன் அண்ட் ஓன்லி ஏஆர் ரஹ்மான். ரோஜா, பாம்பே, ஜென்டில்மேன், காதலன், திருடா திருடா, இந்த மாதிரி நிறைய ஏராளமான படங்கள் அவங்களோட இசையில் வந்தது. அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அன் ஈரா ஆஃப் ஹிட்ஸ், லவ் சாங்ஸ். ஸோ இன்னைக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இஸ் an A.R. Rahman medley. Yes. A.R. Rahman medley. நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். The stage is all yours. Put your hands together for the wonderful singers. நெஞ்சுக்குள்ள உம்மா முடிஞ்சிருக்கேன். நெஞ்சுக்குள்ள உம்மா முடிஞ்சிருக்கேன். எங்கே எத்தி செய்ய என் வாழப்பு விடிஞ்சிருக்கோம். வெள்ள பார்வை வீசி வெட்டீர் முன்னாடி. இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி. வண்ணமணியா
ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூக்கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும். உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. சும்மா நம்ம எல்லாத்தையும் அப்படியே மறக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்த ஒரு கப்பலை நம்ம இன்வைட் பண்றதுக்கான நேரம் இது. கியூட்டான கப்பல் பிரஜன் சாண்ட்ரா. ஹலோ, வெல்கம் டு தி ஸ்டேஜ். தேங்க் யூ சார். நீங்க வந்து ரொம்ப 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 அழகா இருக்கீங்க. ஐ திங்க் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா, கிளாஸியா, எலிகெண்டா வந்திருக்கீங்க நீங்க. அண்ட் யூஆர் as smart as ever. உங்களோட லவ் ஸ்டோரி ஐ திங்க் யூ ஷுட் டெஃபினெட்லி டெல் அஸ். மனப்பாடம். இவங்க ட்ரெயின் ஏறினதுலேருந்து லவ் பண்ணதுலேருந்து ஃபோனில் லவ் பண்ண 2 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் ஏறினாங்க, கால் வச்சாங்க, கீழே விழுந்தாங்க, ஸ்டே பண்ணாங்க ஹாஸ்டலில். அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து நான் போனேன், அவங்க வீட்டில் வந்தாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ணோம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்கன்னாங்க. ஸோ வாட் வாஸ் த ஒன் திங் தட் ரியலி அட்ராக்டட் யூ டு ஹிம்? எனக்கா இல்லை, அவர் ஒரு சேனலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் பார்க்கும்போது நானும் விஜியாக தான் இருந்தேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகாக பேசுகிறவர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது. ஆப்வியஸ்லி எல்லா பொண்ணுங்களும் அட்ராக்ட் ஆன விஷயம் அதுதான், நான் மட்டும் இல்லை. சரி சாண்ட்ரா, உங்களுக்கு என்ன வருமோ அதை பிரஜனோட ஃபேஸை பார்த்து ஒரு அழகான பாட்டு பாடுங்க பார்ப்போம். എത്രയോ ജന്മമായി നിന്നെ ഞാൻ തേടുന്നു, അത്രമേൽ ഇഷ്ടമായി നിന്നെ പുണ്യമേ. நீங்க தூங்கிட்டீங்களா? That's so beautiful. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இல்ல ஆக்சுவலா பாடுனாங்க, நீங்க அர்த்தம் பரத், நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க பாடுனது உங்களுக்கு புரிஞ்சல பிரஜன்? அது போதுங்க, சரியா? எனக்கு புரியணுன்ற அவசியம் இல்லைங்க. எதுக்கு இப்போ மலையாள கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க? சரி, ஓகே. அப்படியே உங்களை மாதிரியே நிறைய இங்கே ஒரு கப்பிள்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்பரி டைரி மில்க் சில்க்
காதல் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ அவங்கள இருந்து ஒரு கப்பில் நீங்கள் வந்து இன்வைட் பண்ண போகிறீங்க. ஐ மீன் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. மோகன் நட்ராஜன் அண்ட் மோனி விகாசினி. கேட்பரி டேரி மில்க் சில்க் கான்டெஸ்ட்ல அடுத்ததாக யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். தீன் குமார் அண்ட் பரிமளா. அடுத்ததாக யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். கமலக்கண்ணன் அண்ட் சரண்யா. Okay, so congratulations to all the winners for winning this contest. And உங்களுக்காக எங்களோட சார்பாக there's a memento from our side. கேட்பரி டேரி மில்க் சில்க் வழங்கும் புது யுகத்தின் லவ் பீட்ஸ் பவர்ட் பை ஃபாக். அடுத்ததாக இன்னொரு ஐ திங்க் பவர் கப்பல்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். சென்னையிலே வந்து ஐ திங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆங்கர். ஐ திங்க் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். டெஃபினெட்லி லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆதிராஜ் அண்ட் ரச்சனா ஆன் ஸ்டேஜ். அப்படியே உமா பத்மநாபன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். What is the secret of your happy lives? Like I think ரெண்டு பேருமே வந்து you're like a role model to a lot of people. I think honestly ஒரு மேரேஜ்ல வந்து நீங்க ஒரு ரோல் மாடல் நினைக்கிறேன். So tell us the secret behind it. That's also from our point of view da. We are happily married. She is happy, I'm married. At least somebody is happy. Yeah, at least somebody is happy. So in ஒரு கல்யாணத்துல வந்து பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா நிச்சயமா அந்த கல்யாணம் செழிப்பா இருக்கும். அதுக்கு உதாரணம் ஆதர்ச உதாரணம் நாங்க தான். உமா ஏதாவது சொல்லணுமா? நான் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறது தான் விஜய்க்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். காதல் ஐ திங்க் தட் இஸ் வாட் கீப்ஸ் அஸ் கோயிங். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரலாக லைஃப்பில் வந்து இட் இஸ் லைக் ஸோ ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். அதனால் அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் தான் ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் த ஹியூமன் ரேஸ் together, yeah. At least together till now. So I'm all for love. And thank you for this lovely evening, Pudiyugam. Such lovely music. I think what better way to celebrate love. So we are having a wonderful time. Thank you. So thank you very much, Rachna, Vijay and Uma ma'am. Can we have the mementos for you all on stage, please? Thank you so much and திவ்யாக்கும் பரத்துக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள். Thank you. God bless you. இன்னைக்கு இந்த திரையுலகிலே வந்து இசை உலகத்திலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ். Put your hands together for Hari Charan once more on stage. This one's my favorite. It's on the recent movie I. ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து அந்த ஐகள் நையவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகளவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
அவனை அழைக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ. அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய் என வையமில்லை. இரு கைகளில் கோர்த்திடும் நம் விரலை இனி தைத்து நீ வைத்திடு நம் நிழலை. அவள் இதழ்களில் நுகர்ந்து விட பாதை நடுக தவம் புரியும். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். Thank you so much. அடுத்ததாக இன்னொரு ஐ திங்க் பவர் கப்பல்னு சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கிட்டையும் வந்தாச்சு. அண்ட் யார் வந்து அப்படி ஒரு அதிரடியாக பேச போகிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு லவ் கப்பிள்ஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் படவா கோபி அண்ட் ஹரிதா ஆன் ஸ்டேஜ். ஹாய் ஹரிதா. ஹாய் திவ்யா. How did you propose to her? இவங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறதா அப்படின்னு நான் சொன்னால் எல்லாருமே வந்து நான் தான் ப்ரப்போஸ் பண்ண நினைப்பாங்க. பட் கண்டிப்பாக அது இல்லை, அது அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் எங்கே ப்ரப்போஸ் பண்ணுன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜெமினி ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்கு தெரியுங்களா, அங்கே மெயின் அந்த ஒரு டேர்னிங்கில் இருக்குது, அங்கே தான் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்றது அவங்க சொல்லுவாங்க. ப்ரப்போசல் அங்கே நடந்தது. நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க போலயே. நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன், நான் தான் துரத்தி லவ் பண்ணேன், நான் தான் லவ் லெட்டர் கொடுத்து ரிப்ளை வேற கேட்டேன், வரல. இன்னி வரைக்கும் லவ் லெட்டரும் வரல, ப்ரப்போசல் இல்லை ஆக்சுவலி அவங்க லவ் லெட்டர் எழுதினாங்க. நான் லவ் லெட்டருக்கு ரிப்ளை எழுதி கொடுத்தேன். அதில் எல்லாத்துலையும் ரெட் கலரில் சுற்றி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக திருப்பி எழுதி கொடுத்தாங்க. அவங்க ஒரு டீச்சர், அவங்க பொண்ணு அவங்க. ஸோ அது ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இல்லைன்னா இஷ்டத்துக்கு கிராமர்லாம் நமக்கு திருத்தி கொடுக்குறாங்க, அதனால் வேணால் நம்ம இவங்களை கரெக்ட் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம என்ன வந்து திருத்தி எழுதுறது, அதோட இது போதும்ன்றதை நான் நிறுத்திக்கிட்டேன். ஓகே சரி, அது இருக்கட்டும். இப்போ கேட்பரி டைரி மில்க் சில்க் கான்டெஸ்ட் வின்னர் நீங்களும் அனௌன்ஸ் பண்ண போறீங்க. ஆனால் உங்களோட வாய்ஸில் கிடையாது. நீங்கள் ரஜினி சாரோட வாய்ஸ் நல்லா பேசுவீங்க, நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ரேடியோவில் இப்போ உங்கள் வாய்ஸ் கிட்ட நிறைய பேர் ரஜினி சார் பேசியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் ரஜினி சாரோட வாய்ஸில் வின்னரை வந்து எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கணும், உங்களை நீங்களே அழகாக பார்த்துக்கணும், மூஞ்சி எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் உங்கள் மூஞ்சி எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அது நல்லா இருக்கு அப்படின்னு கண்ணாடியை பார்த்து சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். ஸோ அதனாலே அந்த படத்தை எடுத்து நீங்கள் இங்கே அனுப்பிச்சு இதில் வந்து உங்களை வின்னராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி சொன்ன இந்த கப்பல் பேர், அதாவது கேட்பரிஸ் டெய்ரி மில்க் சில்க் வழங்கும் வின்னர் தினேஷ்குமார் பிரீத்தி. இது எப்படி இருக்கு? நிறைய பேருக்கு வந்திருக்காங்க, பெரிய ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் பேசணும். உங்கள் சார்பாக நான் அவங்களை கூப்பிட்டுமா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ வி ஹேவ் டு இன்வைட் our very close friend and upcoming famous actor, a very talented man, Mr. Robo Shankar and his family. திவ்யா கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாரையும் பாவம். ஓகே, இப்போ நான் கேட்குறேன். ஓகே, உன்னுடைய லவ் கதை எப்படி? நீங்கள் ரெண்டு பேரும், அவங்க ஒரு பெரிய டான்ஸர் அவங்க. ஆமாம். ஓகே, அவங்களோட உடல் கட்ட பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய டான்ஸர். சோலோவா ஆனாலே ஒரு குரூப் டான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, எக்ஸலன்ட் டான்ஸ். உங்கள் லவ் பற்றி இன்னைக்கு வந்து புதுயுகம் சேனலில் சொல்லிட்டா. ஆமாம், முதல்ல புதுயுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். நான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தது வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோவில் தான், சேலத்தில், அவங்க ஏரியா பக்கத்தில் தான். ஸோ அப்போ நான் ரோபோ டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ரோபோ டான்ஸை பார்த்து அவங்க ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ அவங்களுடைய டான்ஸை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆனேன்.
ஓகே. அப்போ அந்த 2000 எனக்கு ஸ்னேகா வந்து ரொம்ப பிடிக்கும், ஆக்ட்ரஸ் ஸ்னேகா. ஸோ இவங்கள்ட்ட நம்ம எப்படியாவது லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்னேகா அந்த புக்கில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஸ்னேகா படம் கம்யூனிகேட் பண்ணுறேன். உடனே எப்படின்னா அப்படி ஸ்னேகா உங்களுக்கு பிடிக்குமா அப்படி டப்புன்னு டச் பண்ணிட்டு படக்கலாம் இல்லை வீண்ட்டு கேப்பை விடக்கூடாது, ஃபுல்லாக பண்ணிடுறேன். இங்கே எவ்வளோ பேர் டச் பண்ண நீ? நோ நான் வெரி டீசென்ட் ஜென்டில்மேன். நோ அப்படியாம்மா, நீ சொல்லுமா. உண்மையாக நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அதில் அட்டைப்படம் வந்து ஸ்னேகா மேடமோட ஃபோட்டோ இருந்தது. இவருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. இல்லை நீ வந்து ஃபேஸ் எல்லாம் பார்த்து லவ் பண்ணு மாதிரி பொண்ணு தெரியல நீ. அதே மாதிரி அது ஃபேஸையும் நம்ம பார்க்கணும். அந்த பேட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரி இல்லை. ஓகே, நாங்கள் மனசை பார்த்து தானே லவ். சரி ஓகே. இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப ஜாலியான பேர் வழி. பர்சா? இல்லை, ரொம்ப ஜாலியான நல்ல மனுஷன். அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு. அதுவே எனக்கு பிடிச்சது. அதனால அவரை லவ் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நமக்கு நிறைய நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாலும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போதும். ஆமாம். சரி ஓகே. இவரை ஆசையை எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள்? ஆசையாக வந்து சங்கராமா அப்படின்னு கூப்பிடுவேன். சங்கராமா? ஏன் அவங்க அம்மா கூப்பிடுறீங்க இவரை? இல்லை, நான் செல்லமா கூப்பிடுற மாதிரி சங்கராமா அப்படின்னு ஒரு வாட்டி கூப்பிடுங்க. சங்கராமா. என்ன பாப்பா? உனக்கு பாப்பாவா? பாப்பா பீப்பா மாதிரி இருப்பாங்க, பட் இருந்தாலும் எனக்கு பாப்பா தான். தேங்க்யூ கோபி அண்ணா. தேங்க்யூ திவ்யா. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு டிராவல். சாக்லேட் கொடுத்துருங்க. ஒரு பயணம். The next performance is a travel from M.S. Vishwanathan sir to the wonderful Anirudh. Put your hands together for the next performance of today.
எண்ணம் திரழுது கனவு வண்ணம் திரழுது நினைவு கண்கள் இருளுது நனவு என்னமோ ஏதோ சிக்கி தவிக்குது மனது ரெக்கை விரிக்குது கனவு விட்டு பறக்குது தொலைவு குவியமில்ல குவியமில்ல ஒரு காற்று ஐயோ உருவமில்ல உருவமில்ல நானே குவியமில்ல குவியமில்ல ஒரு காற்று ஐயோ அரை மனதால் விடியது என் காலை என்னமோ ஏதோ மின்னி மறையுது விழியும் அண்டி அகலுது வழியும் சிந்தி சிதறுது விழியும் என்னமோ ஏதோ சிக்கி தவிக்குது மனது ரெக்கை விரிக்குது கனவு விட்டு பறக்குது தொலைவு ஏதோ குவியமில்ல குவியமில்ல ஒரு காற்று பிழையோ உருவமில்ல உருவமில்ல ஏதோ குவியமில்ல குவியமில்ல ஒரு காற்று பிழையோ அரை மனதாய் விடியது நாளை நீயும் நானும் எந்திரமாய் யாரோ செய்யும் மந்திரமா பூவே முத்தமிட்ட மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனே முத்தமிட்ட மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனே பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டு போனே நெருங்காத பெண்ணே எந்த நெஞ்செல்லாம் நஞ்சாகும் மழைக்காத பெண்ணே எந்த அச்சங்கள் அச்சாகும் சிரிப்பால் எனை சிதைத்தாய் போதும் என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவு வண்ணம் திரழுது நினைவு கண்கள் இருளுது நனவு என்னமோ ஏதோ சிக்கி தவிக்குது மனது ரெக்கை விரிக்குது கனவு விட்டு பறக்குது தொலைவு ஏதோ குவியமில்ல குவியமில்ல ஒரு காற்று ஐயோ உருவமில்ல உருவமில்ல நானே ஏதோ குவியமில்ல குவியமில்ல ஒரு காற்று ஐயோ அரை மனதாய் விடியதே காலை நீயும் நானும் எந்திரமாய் யாரோ செய்யும் மந்திரமா பூவே கெட்டு மனசு தானாக வெடிக்க முட்டவையில் கூட குளிராக அடிக்க உச்சந்தல ஏறி உசுரோட உருக்க பச்சை இதயத்தை அவன் பத்த வச்சு எரிக்க கல்லுக்குள்ள அனல பூ போல தெரிச்சான் உள்ளுக்குள்ள நுழைஞ்ச சேர்ந்தே தான் துடிச்சான் கட்டுக்கட்ட ஆசை நூறாக விதைச்சான் கத்தி மோன கண்ணை வச்சு கண்டபடி கிழிச்சான் கண்ணு ரெண்ட உருட்டி கட்டி புட்டா உருட்டி கண்ணு ரெண்ட உருட்டி கட்டி புட்டா உருட்டி காதல் அற ஒண்ணு விழுந்துச்சு தானா மனசுதான் செவந்துச்சு காதல் அற ஒண்ணு விழுந்துச்சு தானா மனசுதான் செவந்துச்சு கட்டுக்கெட்டு மனசு தானாக வெடிக்க மொட்டை வெயில் கூட குளிராக அடிக்க உசுரோட முழுக்க பச்சை இதயத்தை அவன் பத்த வச்சு
சிக்க வச்சு சிறச்சா காதல் அட ஒண்ணு விழுந்துச்சு தானா மனசுதான் செவந்துச்சு காதல் அட ஒண்ணு விழுந்துச்சு தானா மனசுதான் செவந்துச்சு ஸோ போடு போடுன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் வீட்டில் உண்மையிலே போயிட்டு ஒரு பெரிய திருஷ்டி பூசணியாக வாங்கி சுற்றி போடணும்ல, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அந்த பயங்கரமான ஒரு ஃபினாலேனே சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அண்ட் இதில் ஹரிச்சரனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஹரிச்சரன் மட்டும் இல்லை, ரெனினா ரெட்டி அண்ட் சக்தி ஸ்ரீ கோபாலன், சக்தி ஸ்ரீ, அனிதா எல்லாருமே, அண்ட் ஆஃப் கோர்ஸ் பெனட் அந்த பேண்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து மேட் திஸ் ஈவினிங் அ மெமரபிள் ஈவினிங், ஒரு மியூசிக்கல் ஈவினிங், ஒரு மெமரபிள் ஈவினிங். அண்ட் உங்களுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நீங்கள் இல்லைனா ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஷோ. ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஐயோ நிஜமாதாங்க, 100%. ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது நாங்கள் இங்கே நிற்கணும்னா, அங்கே பெர்ஃபார்மர்ஸ் வரணும்னா ஸ்பான்சர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ ஸ்பான்சர்ஸ் தேங்க் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. 100% அவங்க இல்லைனா நாங்கள் இல்லை. ஸோ கேட்பரி டெய்ரி மில்க் சில்க் வழங்கும் புதுயுகம் லவ் பீட்ஸ் பவர்ட் பை ஃபாக். இந்த நிகழ்ச்சியில் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஸ்ட்ரெப்சஸ் மற்றும் தங்கம் நலெண்ணெய். டாக்ஸி பார்ட்னர் டாக்ஸி ஃபார் ஷூர், ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி 91.1, ஆன்லைன் பார்ட்னர் cineulagam.com, முக்கியமான விஷயம் கிஃப்ட் ஸ்பான்சர், கிஃப்ட் ஸ்பான்சர் த சென்னை மொபைல்ஸ் அண்ட் நலாஸ் அப்பக்கடை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இவ்வளோ வெற்றிகரமாகவும் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு இன்னொருத்தவங்களும் ஒரு முக்கிய காரணம், பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேறு யாருமே கிடையாது, IPRS அண்ட் PPL. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் புதுயுகம் சார்பாக எங்களோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். இவங்க தான் இன்னையோட ஸ்பான்சர்ஸ். ரொம்ப 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 நன்றி. அண்ட் we looking forward to many more associations. இன்னும் நிறைய அழகான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடக்கும்ங்கிற ஒரு ஹோப்போடைய கண்டிப்பா we'll continue. லவ் பீட்ஸ் காதலர் தினம் எல்லா வருஷமும் வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ
பார்க்கலாம் அடுத்த வருஷமும் இதே ஆங்கரை வச்சு இந்த ஷோ பண்றாங்களா பார்க்கலாம். அது எங்களோட நம்பிக்கை. ஆனால் இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெற்றிகரமான ஒரு லவ் பீட்ஸ் அப்படின்றதோட உங்களை மறுபடியும் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பாய் சொல்லிட்டு சைன் ஆஃப் ஆகிக்கிறது பரத் அண்ட் திவ்யா.